அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்தாருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறது தான் இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 3 மணி ஆகுது. வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காய போட போனேன். என் மகன் நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு வந்து சொன்னான். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே வந்து துணியெல்லாம் வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய போட ஆரம்பிச்சிட்டோம். வத்தலாயிருமா? யாரு சொன்ன உனக்கு? நீ தான் சொன்னியா? பச்சை மிளகாவை வெளியே போட்டால் வத்தலாயிருமா? எதுக்கு சிரிக்கிற? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணியா? அப்படியா? நீ நல்ல பிள்ளைல, குட் பாய்ல, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவல. என்னம்மா? ஆசிஃபாவும் ஹெல்ப் பண்ணுவா. என்னம்மா? சரிம்மா, தங்க குட்டி செல்லம். வா சரி போம்மா, துணியெல்லாம் காய போட்டாச்சு. துணியை காய போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடைக்கு வந்து நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து பருப்பு நான் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாலையும் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். ரோஸ் மில்க்குக்கு கடப்பாசியை வந்து கட் பண்ணி போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாசியை ஒரு 2 கிளாஸு இல்லைனா ஒரு 2.5 கிளாஸ் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக எசன்ஸ் வந்து ஊற்றி சர்க்கரையும் வந்து போட்டு செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரோஸ் மில்கில் வந்து ஆட் பண்ணால் சூப்பராக வந்து இருக்கும். கட் பண்ணி வச்ச கடப்பாசி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்கோட வந்து ஆட் பண்ணிட்டேன். சாதா பிசினும் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆக வச்சுட்டேன். ரோஸ் மில்க் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் மகன் வந்து கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ கஞ்சி வாங்கிட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக வந்து கேட்டான். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கெலாம் போய் வந்து கஞ்சி வாங்குகிறான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட்டோட வந்து கஞ்சி ஊற்றித்தாமா அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ அவனுக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அது ஊற வச்ச பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதாவது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபில்டர் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி வச்ச பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுக்கணும். அதாவது கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு மட்டும் கடைசியாக வந்து நான் போடுறதுக்காக பருப்பை எடுத்துகிட்டு மீதி எல்லா பருப்பையும் சேர்த்து நான் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்ல கொரகொரப்பாக இந்த மாதிரி வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இன்னும் கொஞ்சம் சோம்பு வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் தூள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். கடையிலலாம் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா? ஸோ அதையும் ஆட் பண்ணி கடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஜோடா உப்பு சேர்த்து நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணணும். வடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூடாக போட்டு சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நோம்பு திறந்துட்டு வரும்போது இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து நான் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து இருந்துச்சு. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட வந்து இதை தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டுட்ருக்கேன். ஸோ மாப் போட்டு முடிச்சுட்டு நம்ம பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் வடையை.
வடை பொரிச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து ஓதிட்டு வந்துட்டான். ஸோ அந்த குரானையும் வந்து நான் எடுத்து வச்சுட்டு வடையும் நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு 2வது பேட்சும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் மாவு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டி போட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டீக்கும் வந்து பால் அடுப்பில் வச்சு டீயையும் போட்டு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான். ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு போய் நோன்பு திறந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். வாங்க சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே நான் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஓதிட்டு இருந்தேன். இன்னைக்கு விளாக் இதோட முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும்.